கதவு என்ன எழுதிட்டீங்க? என் லைஃப் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். லைஃப் ஸ்டோரியா? ஆமா, சரி, என்ன லைஃப் ஸ்டோரி? என் சொந்த வாழ்க்கை எழுதிட்டு இருக்கேன். சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். அதாவது பாத்தி அப்படின்னா சார், ஸ்கூல்ல படிக்கிறது ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். சரி. அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெளுத்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறேன். காலேஜ் போன இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். இப்ப பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வெளுத்து எடுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆகிட்டு வேலைக்கு போறேன். வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வெளுத்து எடுக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் சேர்த்து மாத்தி வெளுத்து எடுக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யும். இங்க போயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க வெறித்தனம். நிப்பாட்டு. உங்க வீடு தெரிஞ்சிருக்கும், வெளியூர்ல எடுத்திருப்பாங்க. அதான் இல்ல. அப்ப பொண்ணு வீடு தெரிஞ்சிருக்கும், அவங்க வெளியூர்ல எடுத்திருப்பாங்க. அதான் இல்ல. இப்ப என்னதான் நடந்துச்சு? பொண்ணோட புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணோட புருஷன் தெரிஞ்சு போச்சு. வெளுத்து எடுத்துட்டாங்க. அப்ப கள்ளக்காதலா? எந்த காதலா இருந்தாங்க? ஏப்பா, இந்த அளவுக்கு பல பேர்ட்டு அடி வாங்குறியே, பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? நீங்க சொல்ற மாதிரி பல பேர் சொன்னாங்களே, பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போனோம். ஒரு கல்யாணத்தை பண்ணேன். இப்ப என்னன்னு பார்த்தா என் முன்னாடி வெளுத்து எடுத்துட்டு இருக்கானே. எப்படின்னு இருக்கு லைஃப் ஸ்டோரி? ஏண்டா, ரெண்டாட்டி தொலைத்தாங்க அப்படின்னு பீச்சுக்கு வந்தா உன் கதை அதுக்கு மேல தொல்லையா இருக்கு. ஒரு மைண்ட் வாஷ பார்த்தா நம்மள வெளுத்து எடுக்காம விட மாட்டாரா? நம்ம லவ் ஸ்டோரி யார்கிட்டதான் போய் சொல்றது?